ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம ஃபுட் பேங்க் தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செம்ம டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி தோல் சீவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தோல் சீவிட்டோன்னா இந்த மாதிரி காய் உள்ள வெள்ளை கலரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக செவந்து வரணும். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கசக்கி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்கும் போது சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு வந்துடும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே இந்த காயை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த காயிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ், அதாவது ஒரு 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோ காய் சேர்த்துருக்கோம், இது நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். இது வெண்டைக்காய் மாதிரி டக்குன்னு சுருங்கிடும் அந்த காய். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த பீர்க்கங்காய் இப்போ பாதி வெந்து வந்துருச்சு. இந்த டைம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த காய் ஜாஸ்தி காரம் இழுக்காது. ஸோ இந்த காரமே சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு இந்த தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த டைம் நம்ம இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 1 minute லோ ஃப்ளேமில் வச்சோம்னாலே நம்மளோட கூட்டு ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு முட்டை சேர்க்குறது பிடிக்கல அப்படின்றப்ப ஒரு 2 துண்டு தேங்காய், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. முட்டைக்கு பொதுவாக அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கூட்டு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.